ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ண இந்த 2022க்கு வந்து சேஃபால் அலர்ட்டில் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க BRE. ஸோ இதில் வந்து ஒரு 4 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒயிட் லிஸ்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒயிட் லிஸ்ட் ஆகணும்னா என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களோட கண்டிஷன் என்னென்னா, ஒன்று சேஃபால் ஹார்ட்வேர் வாலெட் நீங்கள் வச்சுருந்து அந்த சேஃபால் ஹார்ட்வேர் வாலெட்டில் வந்து 50 SFP காயின்ஸ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, அது வந்து இந்த ஏப்ரல் 1க்குள்ளே நீங்கள் இதை வச்சுருக்கணும். ஓகேங்களா, இப்போ எலிஜிபிள் ஆகிட்டு அந்த 1 வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஹூக்கு வந்து ஒயிட் லிஸ்ட் ஆவீங்க. அதேமாதிரி சாஃப்ட்வேர் வாலெட் வச்சுருந்தீங்கன்னா அதில் 300 SFP நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே இதில் வச்சுருந்து இப்போ அட் டைம் ஆஃப் வெரிஃபிகேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் எப்போனா ஏப்ரல் 1 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மேலே போட்டுருக்கோம், ஒயிட் லிஸ்ட் வில் பி எண்ட் அட் ஏப்ரல் 1. ஸோ அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் ஆகி அது வரைக்குமே நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா, 20,000 ஒயிட் லிஸ்ட் ஸ்பாட் தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து அது நடுவில் எடுக்கக்கூடாது உங்கள் SFP காயின்ஸை. ஸோ நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அடுத்த ட்விட்டர். ஸோ அவங்களோட ட்விட்டரில் நீங்கள் வந்து நார்மலாக ரெண்டுத்துலேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிட்டு, அதாவது ரீட்வீட் பண்ணிவிட்டு அந்த கோட்டில் வந்து உங்களோட ரெஃபரல் கோடை போட்டு நீங்கள் ரீட்வீட் பண்ணிவிட்டு அந்த ரீட்வீட் பண்ண உங்களோட ட்விட்டரோட இதை வந்து காப்பி பண்ணி ஷேர் கொடுத்து அதை காப்பி பண்ணி அதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட கம்யூனிட்டி. ஸோ அதேமாதிரி டெலிகிராம் குரூப்பில் இந்த பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது என்னோடய கோட். ஓகேங்களா, ஸோ என்னோடய கோடை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா அந்த பாட் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து வந்து அவங்க பாபா பிரிவரி அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களை ஃபாலோ பண்ண சொல்லணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து இந்த டிஸ்கார்ட். ஓகேங்களா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அது சேஃபாலும் அந்த பாபா சேட்டாக இருக்கும், ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆத்தரைஸ் இங்கே கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தரைஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ வெரிஃபை ஆகிட்டு அடுத்தது வந்து 4வது. ஓகேங்களா, ரெஃபரல். ஓகேங்களா, ஸோ இது ரெஃபரல் வந்து 3 டைப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதாவது 1 to 10, 11 to 20, 21 to 30, 30 above. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஷேர்ஸ் வந்து இதில் அவங்க கொடுப்பாங்கன்றாங்க. ஒயிட் லிஸ்ட், அதாவது வந்து நீங்கள் ஒயிட் லிஸ்ட் ஆகிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறது எத்தனை பேர் உங்களோட ஷேரால் ரெஃபர் ஆகி அவங்க ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, தென் லாஸ்ட் வந்து கமிட். ஓகேங்களா, ஸோ இதில் நான் வந்து இப்போ கமிட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நமக்கு வந்து 21 USDT வேணும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ BEP20 இருக்கணும் அந்த USDT. ஸோ BEP20 வந்து நீங்கள் பினான்ஸ்லேருந்து சேஃபால் வாலெட்டுக்கு வந்து BEP20 அனுப்பிடுங்க. ஓகேங்களா, USDT. ஸோ தென் வந்து 21 USDT. அப்புறம் BNB தேவை. ஓகேங்களா, ஃபீக்காக உங்களுக்கு BNB ஸ்மார்ட் செயினில் இருக்கணும் BEP20. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இது உள்ளே போய்ட்டு இந்த BRE இனிஷியல் ஆஃபரிங் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பினான்ஸில் எதில் இருந்தாலும் நீங்கள் 21 USDT BEP20 அனுப்பிச்சிக்கணும். ப்ளஸ் வந்து உங்கள் சேஃபால் வாலெட்டில் வந்து BNB, அதாவது BEP20 இருக்க BSC ஸ்மார்ட் செயினில் வந்த BNB வந்து கொஞ்சம் ஃபீக்காக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது நான் கமிட் கொடுக்குறேன் இப்போ உங்களுக்காக. ஸோ ஃபீ கேட்கும், ஃபீ 8 ரூபா தான். ஸோ இப்போ நம்ம ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு வந்து ஸ்கேனிங் போகும். ஓகேங்களா, ஓகே, நம்மளோட அமௌண்ட் வந்து இங்கே ஸ்டாக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 21 USDT வந்து BEP20 ஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ இதனால் வந்து நான் இப்படி 21 USDT கொடுக்குறனால அவங்க வந்து பப்ளிக் இனிஷியல் ஆஃபரிங் மூலிமா எனக்கு வந்து 20 USD வர்த்தான BRE டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. 1 USD வேல்யூ ஆஃப் ETH டோக்கன்ஸ் தான் அவங்க பாபா நெட்வொர்க் மூலிமா நமக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. ஸோ இங்கே நம்ம கொடுத்த பிறகு பேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து வெரிஃபை கொடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ வெரிஃபை ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில் இது. ஸோ வெரிஃபை ஆன பிறகு இங்கே கீழே உங்களுக்கு வந்து ஆன்கோயிங் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ நம்ம ரெஃபரல் ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு கோட் கொடுக்குறேன். ஸோ இதான் நம்மளோட கோட். ஓகேங்களா, Y2WFZD. ஸோ இந்த கோடில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த கோடில் வந்து கீழே இங்கே பேஸ்ட் பண்ணி பேர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து இது ஒரு தேங்க்ஸ் மாதிரி எனக்கு. ஸோ நீங்களும் இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக நீங்கள் இந்த BNB BEP20 USDT BEP20 அனுப்பிச்சிடுங்க. ஏன்னா ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக் கன்ஜெக்ஷன் அதிகமாகல, ஃபீஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகுது. ஸோ SFPயும் இப்போ வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ சீக்கிரமாக அதை வாங்கி அனுப்பிச்சிடுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது ஐடியோ ஆஃபர் பண்ண பிறகு ஸோ இந்த காயின்ஸ் வந்த பிறகு நான் உங்களுக்கு அதோட வேல்யூ எப்படி ஏறுது பார்ப்போம். ஏன்னா லிஸ்டிங் வந்து MXC எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ எல்லாத்துலையும் லிஸ்டிங் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எது டவுட் ஆனாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். சரி, நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கமிட் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த டாஸ்க்கு நான் முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து 3.2 ஷேர்ஸ் வந்து கிளைம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வந்து ரெஃபர் ஆனவங்களோட ஷேர்ஸை சேர்ந்து கிளைம் ஆகும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகேங்களா.